எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழ்நாட்டில் புதிய ஆட்சி, தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி, திராவிடமும் தமிழ் தேசியமும் சேர்ந்து வென்றிருக்கிறது. அவர் ஒரு தமிழ் தேசிய சிந்தனையை ஓரளவுக்காச்சு ஒரு ஊர்கால வச்சாச்சு வச்சிருப்பாருன்னு நினச்சோம். அதுவும் கூட அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிறத இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டாரு. காங்கிரஸை வந்து மேடை ஏற்றிட்டு வராரு. விஜய் வேண்டாம்னு சொல்லி வாக்கு போட்ட காங்கிரஸ் அதுக்காக வாக்குகளை வாங்கிட்டு விஜய் கூடவே போய் நிற்கிறது. இது துரோக அரசியல். இந்த துரோக அரசியலை ஆரம்பத்திலே தொடங்கி வைக்கிறாரு விஜய். கூப்பிட்டுருக்கலாமா? இப்போ காங்கிரஸ் தன்னுடைய உண்மை முகத்தை வந்து திமுகவுக்கும் காட்டிருச்சு. காங்கிரஸ் ஒரு துரோக கட்சி, நம்ம திரும்ப திரும்ப சொல்லுவோம். அது தமிழினத்துக்கு துரோகம் செஞ்சது. அந்த துரோக கரை அது கையில இருந்து போறதுக்கு முன்னாடியே இன்னைக்கு அது திமுகவுக்கே துரோகம் பண்ணிருச்சு. அப்படிதான் நான் பாக்குறேன் இதை. சிஎம்முடைய தோல்வின்றது அதான் வாய் விட்டு அழுகிறாரு. ஒரு காலத்துல வந்து சிஎம் அவர் முன்னாடி கும்மி ஆட்டம்லாம் போட வச்சு வாய் விட்டு சிரிச்சவர். இப்ப இன்னைக்கு வாய் திறந்து அழுகிறாரு. ஆனா என்னமோ தெரியல, அதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் சிரிப்பா இருக்கு. விஜயோடைய அரசியல் வருகையில அது மட்டும்தான் நமக்கு ஒரு நிம்மதியை கொடுத்துருக்கு. இப்ப அடுத்து விஜயோட அரசியல் யாருடைய அழுகையிலும் நீங்க அதை சந்தோஷப்படுத்திக்காங்க. தீயவர்களுடைய அழுகையில சந்தோஷப்படுறது தப்பே கிடையாது. தப்பே கிடையாது. அது தப்பு கிடையாது. அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் கவலையப்படாதீங்க. திமுக அழுகுறது புலம்புறது மாற அடிச்சுக்கிட்டாங்க கூட நம்ம சந்தோஷம் தான் படணும். அதுதான் மக்களுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்லது. காங்கிரஸ் வந்து டிஎம்கே முதுகுல குத்திட்டு வருது. இப்போ சப்போஸ் விடுதலை சிறுத்தையோ இல்லை வேற எங்கெல்லாம் வந்தாங்கன்னா அவங்க வந்து முதுகுல குத்திட்டு தான் வந்தாகணும். எல்லா பக்கமும் முதுகுல குத்திட்டு தான் வரப்போறாங்க. ஆனால் இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய சில தகவல் உண்மையாக போயான்னு நம்ம இன்னும் முடிவு ஆகலை. பட் கிடைக்கக்கூடிய தகவல் என்னன்னா, ஏடிஎம்கேக்குள்ள ஒரு 25க்கு மேலே எம்எல்ஏஸை வந்து தூக்கிட்டு வர்றதுக்கு ஒருத்தர் பிளான் பண்ணிட்டு இருக்கிறதாக தகவல்கள் வருது. ஆட்டோமேட்டிக்காக இந்த கூட்டணி அமைப்புகளும் பெரிய அளவு மாறுது. இப்போ மக்கள் பெரிய குழப்பத்துக்கு போவாங்க. திமுக அதிமுக நல்ல வேலை நான் இந்த தேர்தல் ஒரு முடிவு எடுத்தேன். யாருக்கும் ஆதரவு கிடையாதுன்னு, எந்த கட்சிக்கு நான் ஆதரவு இல்லைங்கிற ஒரு முடிவு எடுத்தேன். நான் வாக்கும் போடல. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் எஸ்ஐஆர்ல பதிவும் பண்ணல, வாக்கு எனக்கு இல்லை, வாக்கே போடல. ஏன்னா இந்த தேர்தல் குப்பையாக தான் போய் முடிய போகுதுன்னு நினைச்சேன். அதே மாதிரி வந்து நிற்கிது. விஜய் வந்து அவருடைய கவர்னன்ஸ் உட்கார்ந்ததுக்கு பிறகு நம்ம எப்படி மூவ் ஆகுது என்னன்றதை நம்ம பேசியாக வேண்டிய தேவை. கவர்னன்ஸ்லாம் அவங்களுடைய ஒரே ஒரு அன்லுக்கு அவங்களுக்கு வந்து நம்பர்ஸ் பெருசா கிடைக்கல. அது கவர்னன்ஸ் மூவ் ஆகாது. கவர்னர் தான் மூவ் ஆவாரு. நீங்க நடக்குதா இல்லையான்னு பாருங்க. கவர்னர் ஆட்சிக்கு தான் வரும். கண்டிப்பா ஆட்சி கலைக்கப்படும். ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய சிந்தனையாளர் திரு பாரிசாலன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் பாரி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். தமிழ்நாட்டில் புதிய ஆட்சி, தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி, திராவிடமும் தமிழ் தேசியமும் சேர்ந்து வென்றிருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? திராவிடமும் தமிழ் தேசியமும் சேர்ந்து வென்றிருக்கிறதுலாம் சொல்ல முடியாது. ஒரு பிறப்பால் தமிழர் ஆட்சியை பிடிப்பது ஒரு விதத்தில் மகிழ்ச்சி. அதில் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அவர் ஒரு தமிழ் தேசிய சிந்தனையை ஓரளவுக்காச்சு ஒரு ஊர்கால வச்சாச்சு வச்சிருப்பாருன்னு நினச்சோம். அதுவும் கூட அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிறத இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டாரு. காங்கிரஸை வந்து மேடை ஏற்றிட்டு வராரு. ஸோ ரொம்ப நாளைக்கு நிற்காது ஆட்சி. சாபமாக விடலை, உண்மையாகவே சொல்கிறேன். ஸ்ட்ராட்டஜிக்கலாகவே ரொம்ப நாளைக்கு நிற்காது. இல்லை, அது நம்பர்ஸ் கிடைச்சா ஆட்சி கண்டினியூ ஆகும். நம்பர்ஸ் எப்படி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன் என்ன கிடைக்கல? இப்போ 5 கிடைச்சிருக்கு. மிச்சது எங்கேருந்து வரும்? இன்னும் ஒரு 6 தேவை. அது எங்கேருந்து வரும்னு நினைக்கிறீங்க? அந்த 6 மற்ற கட்சியில இருந்து இப்போ கூட்டணிக்கு நிச்சயம் ஆதரவு கொடுக்க தான் போறாங்க. விசிகா 2 கம்யூனிஸ்ட் இருக்குது. விசிகா 2 இருக்கு, கம்யூனிஸ்ட்ல 4 இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு பாமக இருக்குன்னு வைங்களேன். சரி, பாமக எவ்வளவு சீட்ஸ் இருக்கு? இப்ப பாமக 4 சீட் இருக்கு. அடுத்து நம்ம தாவிட்டே இருப்பாங்களேங்க, கட்சி விட்டு கட்சி தாவுவாங்களேங்க. ஐயோ, அந்த பேலஸ் எல்லாம் கட்டினது, அந்த மாளிகை எல்லாம் இடிக்கும் போது திமுக மாளிகை இடிச்சது. அந்த மாளிகை இடிச்ச அந்த கரையினால அரசியலுக்கு வந்து திரும்ப அந்த மாளிகை இடிச்ச திமுகவுடைய போய் உட்காந்து இப்போ அந்த திமுகவுக்கும் துரோகம் பண்ணி இப்போ இந்த பக்கம் தேமுதிக தெரியுமா? இதுக்குதான் இவ்வளவா? அதான் அவ்வளோ வரலாறு இருக்குல்ல அவங்க தேமுதிகக்கு பின்னாடி. அந்த தேமுதிகல ஒன்று இருக்காங்க அவங்க. இப்போ இப்படின்னு போட்டு நம்பர்ஸ் வரும். அந்த நம்பர்ஸ் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? 118 கிட்ட தான் வரும். இல்லைன்னா 119 வரைக்கும். அதாவது அந்த பெரும்பான்மை நிரூபிக்கிறது அது போதும். 118 இருந்தா போதும், கவர்மெண்ட் ரன் பண்ணலாம். நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை யார் வேணாலும் கொண்டு வரலாம். கொண்டு வருவாங்கல்ல. இல்ல, அதுக்கான தேவை எங்க எழும்? ஒரு 6 மாதம் குறைஞ்சது ஒரு 3 மாதமாவது ஒரு ஹனிமூன் பீரியட் இருக்கும் அவங்களுக்கு. ஆமா, டெஃபினட்டா. இன்னொன்னு, இவங்க வந்து ஒரு புதுசு
அதனால எப்படி உங்களுக்கு ஒரு வருஷம் வரைக்குமாவது டைம் விடுவாங்க எல்லா சரி, விஷயத்திலும். அதுதான் நான் சொல்றேன். 5 வருஷம் பீரியட்ல வரைக்கும் இந்த ஆட்சி வந்து நிலை பெற்று நிக்காதுங்கிறத நான் சொல்றேன். ஆ. கண்டிப்பா வந்து இது நடுவுல கவிழ்ற ஆட்சி தான். ஸோ இதுதான் நான் சொல்றேன். காங்கிரஸோட விஜய் வந்து யோசிச்சிருக்கவே கூடாது. அவருக்கு இருந்த பெஸ்ட் ஆப்ஷன் ஏடிஎம்கே. பட் எதனால அந்த டாக்ஸ் வந்து நடக்கல, என்ன ரீசன் நமக்கு தெரியல. ஸோ அது அவங்க பேக்எண்ட்லேருந்து யாராவது சொன்னாதான் உண்டு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிவிகேக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டாம்னு முடிவெடுத்தாரா, இல்லை இவங்க டிவிகே வந்து ஏடிஎம்கே கிட்ட ஆதரவு கேட்டு எதுவுமே அஃபிஷியலாக அனுப்பவும் இல்லை, நமக்கு நல்லா தெரியுது. ஸோ அதனால் இந்த டாக்ஸ் நடக்கலை அப்படின்னா, பட் இந்த ஏடிஎம்கே அண்ட் டிவிகே சேர்ந்துருந்தா மட்டும்தான் 5 வருஷத்துக்கு நமக்கு வந்து தமிழ்நாடு வந்து நிலையான ஆட்சி பெற்று இருக்கும். ஸோ இப்போ அது நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ உங்க கூட வரவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேண்டாம் உங்களை தோக்கடிக்கணுங்கிற நோக்கத்தோட திமுகவில் நின்று அரசியல் செஞ்சவங்க, இன்க்ளூடிங் காங்கிரஸ். சரி, இந்த காங்கிரஸ் எம்எல்ஏவும் சரி, விடுதலை சிறுத்தை எம்எல்ஏஸும் சரி, இல்லை வந்து சிபிஎம் சிபிஐ இவங்களும் சரி, இல்லை முஸ்லீம் லீக் எல்லாருமே யாரோட வாக்கில் வந்தவங்க? எல்லாம் திமுக வாக்குகள். இப்போ அந்த மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு தானே இவங்க உங்க கூட வராங்க. இல்லைங்க, ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்பட்டிருக்கிறதுங்க. இன்னொன்று ஒரு நிலையற்ற தன்மை இருக்குது. நிச்சயம் அவங்க அதிகாரம் மறுபடியும் நம்ம ஒரு தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம். இந்த நேரத்தில் அவங்களுக்கு யாரேனும் ஒருத்தர் ஆதரவு கொடுத்தாக வேண்டிய தேவை இருக்கு. அதுதாங்க. இன்னொன்னு அவரால் யாரெல்லாம் எதிர்பார்த்தாங்களோ, யாரெல்லாம் அவர் கூட போகணும்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாம் அன்னைக்கு கோட்டை விட்டாங்க. இன்னைக்கு போறாங்க. காங்கிரஸ் அவங்க விரும்பின ஒண்ணுதான். அதாங்க, இன்னைக்கு அவங்க போறாங்க. இன்னைக்கு அவங்க போறவங்க அவங்க மனம் வந்து தான் வராங்களா, இல்ல அவங்க ஆட்சியை கவிழ்க்கணுங்கிற நோக்கத்தோடய அவங்க கூட வராங்களா? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. இவங்க ஏற்கனவே அவங்களோட போகணும்னு பெருங்கூட்டம் காங்கிரஸ்ல வெயிட் பண்ணவங்க. காங்கிரஸ் விட்டுருங்க. காங்கிரஸ் வந்து ஆரம்பத்துல இருந்தே ரெட்டக்கால் தான், ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் தான் வச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. சரி, இப்ப காங்கிரஸ் தன்னுடைய உண்மை முகத்தை வந்து திமுகவுக்கும் காட்டிடுச்சு. காங்கிரஸ் ஒரு துரோக கட்சி, நம்ம திரும்ப திரும்ப சொல்லுவோம். அது தமிழினத்துக்கு துரோகம் செஞ்சது. அந்த துரோக கரை அது கையில இருந்து போறதுக்கு முன்னாடியே இன்னைக்கு அது திமுகவுக்கே துரோகம் பண்ணிருச்சு. அப்படிதான் நான் பார்க்குறேன் இதை. ஸோ இனியாவது இந்த காங்கிரஸை தூக்கி சுமக்கக்கூடிய தமிழக மாநில கட்சிகள் வந்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த காங்கிரஸுங்கிற அந்த குப்பை கட்சியை போட்டு புதைங்கிறதா நான் சொல்கிறேன். கொஞ்சம் கூட நேர்மை இருக்கா இவங்ககிட்ட? கொஞ்சம் கூட நேர்மை இருக்கா? ஏதாவது கவலை இருக்கா? யார் வாக்கு? இந்த காங்கிரஸுக்குன்னு என்ன வாக்கு இருக்கீங்க? இன்னைக்கு 5 எம்எல்ஏ பாருங்க, அவங்களுக்கான பெல்ட்ல அவ்வளவு தைரியம் வந்து அந்த 5 எம்எல்ஏ இப்போ ரிசைன் பண்ணிட்டு ரீஎலெக்ஷனுக்கு உட்கார சொல்லுங்க. காங்கிரஸ் மட்டும் தனியாக நின்று அவ்வளோ தைரியம் அந்த 5 எம்எல்ஏக்கு இருந்துச்சுன்னா, திமுக போட்ட வாக்குகள் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ண சொல்லுங்க பாப்போம். தேர்தல் ஜனநாயகத்துல இதெல்லாம் நடைமுறையில் இருக்கிற ஒண்ணுதான். இது ஜனநாயகம்னே சொல்லக்கூடாதுங்க. இது என்ன கான்செப்ட்டுங்க? இது விஜய் வேண்டாம்னு சொல்லி வாக்கு போட்ட காங்கிரஸ் அதுக்காக வாக்குகளை வாங்கிட்டு விஜய் கூடவே போய் நிக்கிறது, இது துரோக அரசியல். இந்த துரோக அரசியலை ஆரம்பத்திலே தொடங்கி வைக்கிறாரு விஜய். கூப்பிட்டுருக்கலாமா? உங்களை மதிக்கல, உங்க கூட சேரல, இல்ல கிட்டாதேன் வெட்டன மரன் போயிருக்கணும்ல. அதுதானே நேர்மையான அரசியல். அதுதானே மாற்று அரசியல். இதுதான் மாற்று அரசியலா? இது ஏமாற்று அரசியல் இல்லையா? இது ஏமாற்று அரசியல். அவர் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுமா இல்லையா? என்ன சொல்றீங்க? கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு வேற ஆப்ஷனுக்கு போயிருக்கணும். நீங்க வேற என்ன ஆப்ஷன்? ஏடிஎம்கே இருந்துச்சுல. ஏடிஎம்கே பிஜேபியோட இருக்குன்னு கூட பிஜேபி கழட்டி விட்டுதாங்க ஏடிஎம்கே. பிஜேபி எப்படிங்க வரும் விஜயோட? ஏடிஎம்கேக்கு தான் இருக்கே. பிஜேபி ஒரு சீட் தானே, ஒத்த சீட் வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க? ஒத்த சீட் வச்சு நாட்டை அதிக முறை ஆண்ட கட்சி ஒரு புது கட்சிக்கு போய் ஒரு ஆதரவு கொடுக்கறதும் அவங்களோட சபார்டினேட்ஸா இருக்கிறதையும் அதை விரும்புமா? முதல்ல அதுவுமே தெரியல நமக்கு. இல்ல அந்த பாயிண்ட், ஒரு ஈகோ பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு புரியுது. எடப்பாடி வந்து மேபி இப்படி யோசிச்சிருக்கலாம். அதாவது வந்து இப்ப விஜய்க்கு நம்ம ஆதரவு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் யாராலையும் வீழ்த்த முடியாது. இது மக்களுக்கு நல்லது. நல்லா பாருங்க, இது மக்களுக்கு நல்லது. இதைத்தான் நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்படி ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம மத்திய அரசோட திட்டங்களை நம்மளால வலுவா எதிர்க்க முடியும். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா கூட தமிழ்நாடு வந்து ஒன்றாக ஓர் அணியில் நின்று நமக்கு எதிரான செயல் திட்டங்களை தடுக்க முடியும். ஆனா ஒரு அன்ஸ்டேபிளான கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா இந்த அன்ஸ்டேபிலிட்டியை பயன்படுத்தியே நிறைய திட்டங்களை மத்திய அரசால சாதிச்சுக்க முடியும். என்னைக்கு வேணாலும் உங்களை கவுத்துட்டோம்னு சொல்லி மிரட்டல் தோனி அரசியல் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு இதனாலதான் அந்த அன்ஸ்டேபிள் அரசியலுக்குள்ள போகக்கூடாது விஜய்னு சொல்லிட்டு இருந்தேன். எடப்பாடி அவர்களுடைய விலை, அதாவது உங்க கூட நான் வந்து உங்களை சப்போர்ட் பண்ணணும்னா ஏதாவது டிமாண்ட்ஸ் இருக்கும். அந்த டிமாண்ட்ஸ் ஹையா இருந்தாங்களோ, பெரிய டிமாண்ட்ஸா இருந்தா கூட அதை வந்து கன்சிடர் பண்ணி ஒரு கூட்டணி ஆட்சிக்கு போயிருந்தாங்க அப்படின்னா மக்களுக்கு நிம்மதியான ஒரு 5 ஆண்டுகள் இருந்திருக்கும். மக்கள் வந்து சரி, அது டிவிக்கு எப்படி ஆட்சி பண்ணுங்கிறதுலாம் ரெண்டாவது. ஆனா ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் அப்படிங்கிற அடிப்படையில மக்கள் வந்து கொஞ்சம் பயப்படாம இருந்திருக்கலாம். இப்ப அடுத்து என்ன நடக்கும் நான் சொல்றேன். இப்ப அடுத்து என்ன நடக்கும்னா, இப்ப நீங்க வந்து ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு பாதையை நோக்கி போறீங்க. அந்த காங்கிரஸோட நீங்க வந்து லெட்டர் போடும்போதே நான் இதை பயந்தேன். அதே தான் நடந்துருச்சு. இப்ப காங்கிரஸ் ஒத்துக்கிட்டாங்க. இப்ப காங்கிரஸ் வந்ததுனால இப்ப அடுத்து என்ன பண்ணுவாங்க? விடுதலை சிறுத்தைக்கும் ஒரு லைட்டா சிறுத்தையாவே இருக்கலாமா, இல்ல வேற பக்கம் போய் வாலாட்டலாமான்னு யோசிக்கிற சிந்தனைக்கு அவங்க வந்திருப்பாங்க. புரட்சிகர கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து நம்ம வந்து புரட்சியே பேசுவோமா,
பொது உடைமை பேசுவோமா, இல்ல ரோல்ஸ் ராயல்ஸ்ல வரக்கூடிய விஜய் அவர்களுக்கு கூட போய் நிக்கலாமா, ஒரு படத்துக்கு 200 கோடி வாங்கக்கூடிய பெரிய முதலாளி போல இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாமான்னு சொல்லி கொள்கையை வியாபாரம் பேசலாமாங்கிற இடத்துக்கு இப்ப சிபிஎம் சிபிஐ எல்லாம் இல்ல, வந்து விஜய் மக்களால் இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட தலைவரா மாறிட்டாரு. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அவங்க தான் பெரிய நம்பர். ஆமா. நீங்க கர்நாடகா மாதிரி இந்த குமாரசாமி இருந்தாருல்ல, குமாரசாமி, அதே போல எடியூரப்பா, சித்தராமையா, அந்த மாதிரி எல்லாம் இருந்து அதுல நம்பர்ஸ் கம்மியா இருந்து ஒருத்தர் அதிகாரத்துக்கு வந்தாங்கன்னா இது ஏதோ சிக்கல் பெருசா ஏற்படும் நினைக்கலாம். இல்லைன்னா நிதிஷ்குமார் பீகார், லல்லு பிரசாத் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அதுல வந்து நிதிஷ் கம்மியா இருக்கு. இவர் வந்து லார்ஜஸ்ட் பார்ட்டியே இவர் தான், டிவிகே தான். அதுதாங்க இப்ப லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருக்கக்கூடிய டிவிகே 108 கேண்டிடேட்ஸை கையில வச்சிருக்காங்க. இதுல வந்து சபாநாயகருக்கு ஒரு ஆளை கழிச்சு விட்டுருங்க. அப்போ 107 இது இருக்கா. இதுல வந்து விஜய் 2 விஜயா இருக்காரா, ஒரு விஜய் திருச்சி விஜயவை காவு கொடுக்கணும், திருச்சி விஜய் எம்எல்ஏ வந்து ரிசைன் பண்ணணும். அப்ப பெரம்பூர் விஜய் மட்டும்தான். அப்ப இப்ப எவ்வளவு இருக்கு, 106 இருக்கு. ஸோ இப்போ இந்த 106 வச்சுக்கிட்டு தான் இப்போ நீங்க வந்து எல்லா கணக்குகளையுமே நீங்க பார்க்க போறீங்க. இப்போ 106 கூட எத்தனை எம்எல்ஏஸ் உங்க கூட வந்தா செக்யூரான ஒரு இதுன்னா, இப்ப நீங்க சொல்ற கட்சிகள் எல்லாத்தையுமே கூட்டு கணக்கு போட்டீங்கன்னாவே இப்போ 11 இப்போ 11 இருந்தா போதும். 11 இருந்தா போதுங்க. ஆனா கரெக்டா இருக்கு. ஆமா, ஒருத்தன் ரிசைன் பண்ணா கூட ஆட்சிக்கு பிரச்சனை. கரெக்டா? ஆமா, ஒருத்தன் கூட ரிசைன் பண்ண கூடாத அளவுக்கு திமுக வேலை பார்க்கும் நீங்க நம்புறீங்களா? சொல்லுங்க நீங்க. இல்லை, நேற்று தான் இன்னைக்கு நாங்கள் வந்து மக்கள் இந்த தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. சிஎம் தான் சொல்லிட்டாரு. டெப்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி, இப்போ காபந்து சீஃப் மினிஸ்டர் அவர் தான், காபந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. எனக்கு சந்தோஷம் தான். நாங்கள் அவங்கள யார் ஆட்சி இருக்காங்களோ அவங்களை நாங்கள் வாழ்த்துக்கிறோம். நாங்கள் எதிர்கட்சியாக ஆக்கப்பூர்வமாக செயல்படுவோம்னு சொல்லிட்டாங்க. எதிர்கட்சியாக ஆக்கப்பூர்வமாக செயல்படுவாங்க. அதுல எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா திமுக எப்பவுமே எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் அது ஒரு அழகான கட்சி. நமக்கே பாவமே அப்படின்னு தோணும். ஆளுங்கட்சியாக இருந்துச்சுன்னா தான் அயோக்கிய கட்சி அது. அது எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு ஒரு கஷ்டம் மட்டும் இருந்துச்சுங்க. பாவம் சேகர் பாபு அப்படி பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே மனசு ரொம்ப மனசு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. மனுஷன் அழுகிறாரு. பாத்தீங்களா? சிஎம் உடைய தோல்வின்றது அதான் வாய் விட்டு அழுகிறாரு. ஒரு காலத்துல வந்து சிஎம் அவர் முன்னாடி கும்மி ஆட்டம்லாம் போட வச்சு வாய் விட்டு சிரிச்சவர். இப்ப நீங்க வாய் திறந்து அழுகிறாரு. ஆனா என்னமோ தெரியல, அதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் சிரிப்பா இருக்கு. விஜயோட அரசியல் வருகையில அது மட்டும்தான் நமக்கு ஒரு நிம்மதியை கொடுத்துருக்கு. இப்ப அடுத்து விஜயோட அரசியல் யாருடைய அழுகையிலும் நீங்க அதை சந்தோஷப்படுத்திக்காங்க. தீயவர்களுடைய அழுகையில சந்தோஷப்படுறது தப்பே கிடையாது. தப்பு கிடையாது. அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் கவலையப்படாதீங்க. திமுக அழுகுறது, புலம்புறது, மாற அடிச்சுக்கிட்டாங்க கூட நம்ம சந்தோஷம் தான் படணும். அதுதான் மக்களுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்லது. ஸோ அந்த விஷயத்துல விஜய் அவர்களை நான் பாராட்டுறேன், இப்பவும் பாராட்டுறேன். ஆனா தவறான அரசியல் முடிவுகளை விஜய் எடுக்கிறதா தான் நான் பாக்குறேன். இப்ப அவருக்கு வேற வழி இல்லைங்க, ஆப்ஷன் இல்லைங்க. ஒன்லி ஆப்ஷன் வந்து ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே கிட்ட அவரு பேச்சுவார்த்தைக்கே போன மாதிரி நமக்கு தெரியல. கண்டிப்பா ஏடிஎம்கே இறங்கி வராது. உங்களுக்கும் தெரியும். ஏடிஎம்கேவா இறங்கி வரும். அது எத்தனை வருஷம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி. ஸோ இவருக்கு தான் தேவைன்னா அவர் போயிட்டு கேட்டிருக்கணும். போயிட்டு எடப்பாடி அவரை கூப்பிட்டுருக்கணும். எடப்பாடி வேண்டான்னு சொன்ன பல பேர் இங்க இன்னைக்கு ஒரு உயரத்தை தொட்டிருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க நம்பர்ஸ்ல. சரி, அவங்க எல்லாம் கூட இதை விரும்ப மாட்டாங்க. அது முக்கியமான அந்த டாப் 10ல இருப்பாங்க. செங்கோட்டையனே சொல்லி விடுங்களேன். செங்கோட்டையன் தான் ஒரு பெரிய பிரச்சனையா இருப்பாருன்னே வச்சுக்குவோம். ஆனா இது முக்கியமா, இவங்களோட பர்சனல் ஈகோஸ் முக்கியமா, தமிழ்நாட்டுடைய ஆட்சி முக்கியமா? இப்ப விஜய் அவர் என்ன நினைச்சிட்டு இருப்பாரு நான் சொல்றேன். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம இப்ப இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஆட்சி அமைச்சு சிஎம் ஆகி உட்காந்துருவோம். கண்டிப்பா எவனாவது ஒருத்தன் நம்மள காலை வாரி விட போறான்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ரீஎலெக்ஷன் வரும்னு அவருக்கு நல்லா தெரியும். ரீஎலெக்ஷனா? ஆமா, கண்டிப்பா மறுதேர்தல் வரதான் செய்யும், இடைத்தேர்தல் வரதான் செய்யும். நடக்குதா இல்லைன்னு பாருங்க. பிஜேபியில் நீங்க கவனிங்க, பிஜேபிக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய நிறைய நபர்கள் ஏன் வந்து ஏடிஎம்கே கூட வாங்க விஜயனே சொல்லாம எல்லாரும் வந்து காங்கிரஸோட போங்க விஜயனே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கவனிச்சிங்களா? அவங்களுக்கு என்ன காங்கிரஸ் கட்சியோட விஜய் போகணுங்கிற ஆசையா அவங்களுக்கு? சரி, அவங்களாம் ஏன் வந்து காங்கிரஸோட போறதுதான் அவருக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஏன் பேசிட்டு இருக்காங்க? புரியலையா உங்களுக்கு? அவங்க போனாதான் பிஜேபி ஆள முடியும். பிஜேபி ஜெயிச்சு ஆள முடியுமா தமிழ்நாட்டை இன்னைக்காவது? பிஜேபி ஆளணும் இருக்காதானுங்க ஆளுநர். பிஜேபி ஆளணும்னா ஆளுநர் தான், வேற என்ன வழியில் இருக்கு தமிழ்நாட்டை? இப்போ ஆளுநர் ஆட்சி வந்துச்சுன்னா ஒரு 6 மாசம், அந்த 6 மாசம் இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒரு காரணம் காட்டி, சட்ட ஒழுங்கு பிரச்சனை அது இதுன்னு காரணம் காட்டி இன்னும் இழுத்தீங்கன்னா இன்னொரு 6 மாசம், ஒரு 1.5 வருஷத்துக்கு இழுத்துட்டாங்கன்னு வைங்க. மேக்ஸிமம் 2 வருஷம் வரைக்கும் அவங்களால இழுக்க முடியும். நாடாளுமன்ற தேர்தலுக்கு இழுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? இல்லைங்க, ஒரு பெரிய இளைஞர் புரட்சி நடந்திருக்கு. ஒரு ஜென்சி ஒரு புரட்சி நடந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஆமா, 1.25 கோடி பேர் ஓட்டு போட்டு இன்னைக்கு அதிகாரத்துல உட்கார வச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அரசியல் சேட்டைகள் ஏதேனும் நடந்தால் இல்ல மக்கள் தெருவுக்கு வந்துருவாங்க. இப்ப நீங்க பாருங்க, விஜய் அவர்களுக்கு இப்ப வாக்கு போட்ட பெரும்பான்மையான இளைஞர்கள் வந்து மாற்றத்துக்காக தான் வாக்கு போட்டாங்க. இப்ப விஜயோட மூவ்மெண்ட் காங்கிரஸோட போய் நிக்கிறாருல்ல, ஆமா, இதுவே அந்த இளைஞர்ல கொஞ்சம் பேருக்கு ஒரு குறிப்பிட்டமான மக்களுக்கு வந்து என்ன தோணும்னா,
என்ன நம்ம அண்ணனும் இப்படி பண்றாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை உருவாக்கும். அடுத்து நீங்க கவனிங்க, யாரெல்லாம் இப்ப விஜயை திட்டிட்டு பிரச்சாரம் பண்றாங்களோ அவங்களெல்லாம் விஜய் வந்து இப்ப உள்ள கொண்டு வந்து உட்கார வைக்கிறாரு. இது கரப்ட் பாலிடிக்ஸோட இதுதான், கரப்ட் பாலிடிக்ஸ் இது. இது பேசிக்கா சொன்னோம்னா விஜய் வந்து கரூர்ல எல்லாரையும் கொலை பண்ணிட்டாருன்னு பேசினாங்க விடுதலை சிறுத்தைலாம், கரெக்டா? இல்ல அவங்க யாரும் இன்னும் முடிவெடுக்கல. நீங்க காங்கிரஸ் மட்டும்தான் முடிவெடுத்திருக்காங்க. காங்கிரஸ் மட்டும் முடிவெடுத்து எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? முடியாது. நேரு ஸ்டேடியத்துல எப்படி மாஸ் காட்ட முடியும்? நாளைக்கு நடக்க தான் போகுது. நம்ம அதுதாங்க. இந்த பேட்டி ஒளிபரப்பாகிற நேரம் அவர் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தான். அதுக்கு வாழ்த்துறேங்க. ஜோசப் விஜய் முதல்வர் ஆயிட்டாரு, அதுல எல்லாம் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை, அதுக்கு வாழ்த்துறேன். ஆனா முதல்வரா நீடிக்க போறாரா? இதுதான் கேள்வி. 6 மாசத்துல தோக்குறதுக்கு தான் திரும்ப நீங்க வந்தீங்களா? உங்க கவர்மெண்ட்டை ஸ்ட்ராங்கா ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிற யாராவது போயிட்டு காங்கிரஸோட போய் நிக்கலாமா? மாரலி ஸ்பீக்கிங் தமிழ் தேசியவாதியா காங்கிரஸோட நிக்கிறதுக்கு நான் தான் சொல்றேன், ஒரு இனப்படுகொலை கட்சியோட போய் நிக்கிறது, ஒரு தமிழனா பிறந்துட்டு போய் நிக்கிறது வந்து அது ஒரு அருவருக்கத்தக்க நிகழ்வா தான் நான் பாக்குறேன். அது வந்து காங்கிரஸ் கூடிய தோல்ல மாட்டி நிக்கிறதுலாம் ஒரு அருவருக்கத்தக்க நிகழ்வு. ஒரு மதசார்பற்ற கட்சி காங்கிரஸ். செகுலரிசம் பேசுற கட்சி காங்கிரஸ். செகுலரிசம் பேசும், இது பேசும், தமிழினத்தை கொன்னுச்சு. அந்த கொன்னதுக்கு எந்த விதமான ரிக்ரெட்டும் இல்லாத ஒரு கட்சி தான் காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் கட்சியோட ஆள போறான் தமிழன் பாடிக்கிட்டு இருந்த ஒரு நபர் போய் நிக்கிறாரு அப்படின்னா அது தமிழ் சமூகத்துக்கு செய்யற துரோகமா தானே பார்க்கப்படும். இவருக்கு என்ன காங்கிரஸ் இவர் ஆதரிக்கிறதுக்கான ஒரே கான்செப்ட் என்ன நீங்க நினைக்கிறீங்க? சென்ட்ரல் பாலிடிக்ஸை மனசுல வச்சுக்கிட்டு தவிர்த்து வேற என்ன இருக்க முடியும் காங்கிரஸ் நீங்க ஆதரிக்கிறதுக்கு? அது இப்ப நீங்க பண்ணணுமா? தமிழ்நாட்டுல முதல்ல நீங்க ஆட்சி அமைச்சு உட்காரணும்ல. தமிழ்நாட்டுக்கு நீங்க நல்லது பண்ணி ஏதாவது பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்க என்ன பண்றீங்க? அடுத்த கட்ட தாவலுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இன்னைக்கு அவங்களுக்கு தேவையான நம்பர்ஸ் கிடைச்சிருந்தா இந்த முயற்சி எல்லாம் தேவையான நம்பர்ஸ் காங்கிரஸ் பக்கம் போனாவே கிடைக்காதுங்க. ஒரு ஸ்திரமான இது எப்படி கிடைக்கும்? இப்ப நீங்க சொல்ற யாரு ஆதரவு கொடுக்கணுமோ எல்லாருக்கும் கடிதம் கொடுத்துட்டாங்க. சிலர் இப்ப மேபி ஏடிஎம்கேக்குள்ள வந்து துரோக சக்திகள் உடைச்சிட்டு வரலாம். ஓ, அது வேற இருக்கா? ஆமா, அந்த ஒரு டாக்ஸ் வேற நம்ம காதுக்கு வருது. முதுகுல குத்துற அரசியல் தான் தமிழ்நாட்டு அரசியல் அப்படின்னா அது எனக்கு அருவருக்கத்தக்க அரசியல் தான் நான் பாக்குறேன். அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. இப்ப காங்கிரஸ் வந்து டிஎம்கே முதுகுல குத்திட்டு வருது. இப்ப சப்போஸ் விடுதலை சிறுத்தையோ இல்ல வேறவங்களாம் வந்தாங்கன்னா அவங்க முதுகுல குத்திட்டு தான் வந்தாகணும். எல்லா பக்கமும் முதுகுல குத்திட்டு தான் வரப்போறாங்க. ஆனா இப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய சில தகவல் உண்மையா போயான்னு நம்ம இன்னும் முடிவு ஆகல. பட் கிடைக்கக்கூடிய தகவல் என்னன்னா ஏடிஎம்கேக்குள்ள ஒரு 25க்கு மேல எம்எல்ஏஸை வந்து தூக்கிட்டு வர்றதுக்கு ஒருத்தர் பிளான் பண்ணிட்டு இருக்கிறதாக தகவல்கள் வருது. உண்மையான தெரியல, பேச்சு போய்கிட்டு இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா அது அதிமுகக்குள்ள ஒரு துரோகத்தை செய்துதான் வரபோது போல இருக்கும். அப்ப எல்லா துரோகிகளும் கூட வச்சுக்கிட்டு விஜய் மட்டும் எப்படிங்க தமிழ்நாட்டை நல்ல விதமா நல்ல தலைவரா ஆண்ட முடியும்? அதுக்கு விஜய் என்ன பண்ணலாம் தெரியுமா? எப்படியும் நம்ம ஆட்சி கலையை தான் போதுங்கிறது தான் தெரியுதுல்ல. எந்த ஆதரவும் இல்லாம அப்படியே நில்லுங்க, கலையட்டும், திரும்ப நீங்க தான் வருவீங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இப்ப எல்லா துரோகிகளும் கூட சேர்த்துக்கிட்டு ஆட்சி அமைக்கணும்னு முடிவு பண்ணிட்டு கடைசியில் என்ன பண்றீங்க? திரும்பவும் தொகை தான் போறீங்க, திரும்ப ஆட்சிக்கு அவ்வளவுதான் போகுது. இல்ல நம்ம இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு மீண்டும் ஒரு தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு அது வராது. அதான் 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு ஆளுநர் தான் உட்காந்துட்டு இருப்பாரு. நீங்களும் நானும் ஆளுநரை பிடிச்சி திட்டிட்டு இருப்போம். ஆளுநரை திட்டி என்ன பண்ண முடியும்? ஏதாவது சிஎம் திட்டானாச்சும் ஏதாவது யாருக்காவது அடுத்து மாற்றி வாக்கு போடலாம். ஆளுநர் உட்காந்து திட்டிட்டு இருப்போம், பிஜேபியோட செயல் திட்டங்கள் எல்லாம் செயல்பட்டு இருக்காருன்னு. அதான் நடக்கும், வேற என்ன நடக்கும்? அப்ப ஆளுநர் ஆட்சிக்காக தான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தாங்களா? விஜய் அவர்களை ஆளுநர் ஆட்சி கொண்டு வாங்க விஜய் தான் தேர்ந்தெடுத்தாங்களா? நீங்க அதை தான் இப்ப வேலை செய்ய போறீங்க. குறைந்தபட்சம் நீங்க அதிமுகவுக்கு நீங்க அனுப்பியிருக்கணுமா? அனுப்பியிருக்க கூடாது. உங்களோட சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான அடுத்த பலத்தில் இருக்கக்கூடிய ஒரே கட்சி அதிமுக தான். நீங்க அனுப்பி இருக்கணும். அதிமுகவுக்கும் உங்களுக்கும் வந்து முட்டுகள் முரண்கள் வந்து பெரிய அளவு இல்லை. திமுகவை நீங்க வீழ்த்தியே ஆகணும் நீங்க. பட் அதிமுகவுக்கும் உங்களுக்கு முட்டுகள் முரண்கள் பெருசா இல்லை. தமிழர்களுடைய நலன் கருதி நீங்க என்ன பண்ணிருக்கணும்? சரி, தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்கணும், ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு நீங்க வந்தால் தான் கரெக்டா இருக்கும். அதிமுக மட்டும் வந்தா போதும், வேற யாரும் வர வேண்டிய அவசியமே இல்லை. அதிமுக மட்டும் ஆதரவு கொடுத்தா போதும், உங்களுக்கு உங்க டிமாண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கன்னு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தா தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதியா இருந்திருப்பாங்க 5 வருஷத்துக்கு. இப்ப தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னா 6 மாசத்துக்கு விஜயா, 1 வருஷத்துக்கு விஜயா, அதுக்கப்புறம் ஆளுநரா, ஆளுநருக்கு அப்புறம் யாரு? எவ்வளவு அன்ஸ்டேபிளான ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்றாங்க பாருங்க. இப்ப திமுக கூட்டணி வலுவான கூட்டணின்னு உட்காந்து மாறுதட்டிட்டு இருந்துச்சு திமுக. இன்னைக்கு என்ன ஆகும்? திமுகவோட கூட்டணி எல்லாத்தையும் இப்போ உடச்சுதான் இப்ப விஜய் வந்து ஏதாவது ஒன்று பண்ணி உட்கார முடியும் பவர்ல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த கூட்டணி அமைப்புகளும் பெரிய அளவு மாறுது. இப்ப மக்கள் பெரிய குழப்பத்துக்கு போவாங்க. திமுக அதிமுக இந்த தேர்தல் ஒரு முடிவு எடுத்தேன், யாருக்கும் ஆதரவு கிடையாதுன்னு. எந்த கட்சிக்கு நான் ஆதரவு இல்லைங்கிற ஒரு முடிவு எடுத்தேன். நான் வாக்கும் போடல, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் எஸ்ஐஆர்ல பதிவும் பண்ணல, வாக்கு எனக்கு இல்லை, வாக்கே போடல. ஏன்னா இந்த தேர்தல் குப்பையா தான் போய் முடிய போகுதுன்னு நினைச்சேன். அதே மாதிரி வந்து நிக்குது. குப்பையா முடியும். ஆமாங்க, ஜெயிச்சு வராரு விஜய், ஆட்சி அமைச்சா ஆட்சி நிக்காது. நீங்க பாருங்க, ஆட்சி அமைக்கிறதுக்கான வழியை வந்து விஜய் வந்து செய்யாம செங்கோட்டையன் கோச்சுக்குவாரு அப்படின்னா செங்கோட்டையன் கோச்சுக்காத இடம் என்ன இருக்கு சொல்லுங்க?
இல்ல செங்கோட்டையன் கோச்சு பாருன்னு அப்ப யாருமே வேற சொல்லல. என்ன, வேற யாரு அங்க தடைக்கலா இருக்க போறா? செங்கோட்டையன் தான். செங்கோட்டையன் தான் தடைக்கலா இருக்க போறாரு. அவர் மட்டும் கொஞ்ச நேரம் பேசாம இருங்கன்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே உள்ள கொண்டு வந்தா மக்களுக்கு ஒரு 5 வருஷம் நிம்மதியா இருக்குமா? ம். இப்ப அந்த நிம்மதி இருக்கும்னு நீங்க நம்புறீங்களா? அப்படியே ஒரு கம்பி மேல நடக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பிஜேபிக்கு ரொம்ப பிளஸ்ங்க. வலுவாயிட்டு இருக்கு பிஜேபி ஆல்ரெடி. அவங்க இனிமேல் நம்ம கிட்ட திணிக்கக்கூடிய செயல் திட்டங்கள்லாம் இப்ப நான் கேட்கிறேன், காங்கிரஸ் போய் கூட்டணி வைக்கிறீங்களே, இந்த காங்கிரஸ் தானே ஜல்லிக்கட்டுக்கு தடையை கொண்டு வந்துச்சு? இந்த காங்கிரஸ் தானே தமிழ் இன படுகொலை செஞ்சது? கட்சித்தீவை இணைப்பீங்களா? பேசினாரா இல்லையா விஜய்? கட்சித்தீவை கொடுத்தவன் அவன். கட்சித்தீவை கொடுத்தவன் அவன். இவன் தான் காங்கிரஸ் பயபுல தான். இந்த காங்கிரஸ் பயபுலையை கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறீங்களே. ஸோ விஜய் வந்து இல்ல அவருடைய கவர்னன்ஸ் உட்கார்ந்ததுக்கு பிறகு நம்ம எப்படி மூவ் ஆகுது என்னன்றதை நம்ம பேசியாக வேண்டிய தேவை இருக்கு. கவர்னன்ஸ்லாம் சரி, அவங்களுடைய கவர்னன்ஸ் ஒரே ஒரு அன்லுக்கு அவங்களுக்கு வந்து நம்பர்ஸ் பெருசா கிடைக்கல. அது கவர்னன்ஸ் மூவ் ஆகாது, கவர்னர் தான் மூவ் ஆவாரு. நீங்க நடக்குதா இல்லையான்னு பாருங்க. கவர்னர் ஆட்சிக்கு தான் வரும் இது. கண்டிப்பா ஆட்சி கலைக்கப்படும். எப்ப கலைப்பாங்கிறது தான் நமக்கு பிரச்சனை. புரியுதா? விஜய் மேல ஒரு ஹேட் மக்கள் மத்தியில ஏதாவது ஒரு ஹேட். ஏன்னா எல்லா ஒரு ஆட்சியிலுமே வந்து அப்படியே ஹாப்பிலி எவர் ஆஃப்டருங்கிற கான்செப்ட் இருக்காது. உங்களுக்கே தெரியும். ஏன்னா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகள் நடக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு திமுக ஆட்சியில் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா மதுபான உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு. அந்த நேரத்தில் திமுக மேலே மக்கள் எந்த அளவுக்கு வெறுப்பில் இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதை மறப்பாங்க. இப்படி உச்சபட்ச வெறுப்பு ஏதாவது ஒரு இடத்துல விஜய் மேலே வருதுன்னு வைங்க, அப்போ கலைப்பான் ஆட்சியை. ஓகே, என்ன ஆகும்? புரியுதா? ஒரு நெகட்டிவ் இமேஜ் வந்து வச்சு அப்போ அடிப்பான். அப்போ தான் அடிப்பாங்க. அது வரைக்கும் வந்துட்டு அல் மசாரி நீங்கள் உள்ளே இருங்க, என்னைக்கு நாங்கள் வந்து சொல்கிறோமோ அன்னைக்கு போட்டு தள்ளுங்கிற மாதிரி அல் மசாரிகள் நிறைய பேர் இருப்பாங்க உள்ள. இப்போ அப்படியே வெளியில் வருவாங்க. அப்படியே வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து கவுத்து விட்டு போகிறாங்களா இல்லைன்னு மட்டும் பாருங்க. சரி, துரோகிகள் தான். அது திமுகவுக்கு துரோகம் செஞ்சாலும் சரி, யாருக்கு துரோகம் செஞ்சாலும் சரி, துரோகிகள் தான். துரோகிகளை கொண்டு வந்து கட்சிக்குள்ள உட்கார வச்சுக்கிட்டு அதுக்கு இப்படி யோசிங்களேன். சரி, ஆட்சி கலைஞ்சிருச்சு, விஜய் தானே வருவாருன்னு எல்லாரும் நினைப்பாங்க. விஜயோட ஆட்சியை கலைச்சா விஜய் தானே எல்லாம் வருவாரு. அதுக்கும் வாய்ப்பு கம்மி. ரீசன் என்னன்னா, இந்த முறை விஜய்க்கு வாக்கு போட்டவங்களோட எண்ணிக்கையை விட விஜய் வேண்டாம்னு சொல்லி வாக்கு போட்டவங்களோட எண்ணிக்கை தான் பன்மடங்கு அதிகம். டிஎம்கேவும் ஏடிஎம்கேவோட வாக்குகள் ஸ்பிளிட் ஆகிறது இயல்பா. அதுல யார் மெஜாரிட்டியோ அதுதாங்க. அந்த ஸ்பிளிட் பெரிய அளவுல இருக்கு. இப்ப விஜய் பிடிக்காதவங்க என்ன ஆவாங்கன்னா, விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாப்ல, அப்ப விஜய் இன்னும் கொஞ்சம் நம்ம அடிக்கணுங்கிற எண்ணத்துல அவங்களோட கூட்டணிகள்லாம் அது மாதிரி அமைய ஆரம்பிக்கும். இது வந்து நாம் தமிழருக்குலாம் ஆக்சுவலாக ஒரு பெரிய எட்ஜை கொடுக்கும். ஏன்னா இப்போ நாம் தமிழருடைய வாக்கு வங்கி இந்த முறை 4% அடி வாங்கி சரிந்தாலும் அதுக்கு காரணத்தை நம்ம பல முறை நான் சொல்லிட்டேன். இந்த முறை வந்து நீங்கள் விஜய் எதிர்ப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக திமுக எதிர்ப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா அலை வந்து திமுக எதிர்ப்பு தான். திமுக எதிர்ப்பில் விஜய் விட இவர் தாயா நல்லா அடிக்கிறாப்புல, சீமான் தாயா டிஎம்கே போட்டு அடின்னு அடிக்கிறாப்புலங்கிற ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிருந்துச்சுன்னா சீமான் அவரோட வாக்கு சரிஞ்சே இருக்காது. இந்த முறை ரைஸ் கூட ஆயிருக்கும். ஆனால் எவ்வளவோ பேருடைய அறிவுரைகளையும் உதாசீனப்படுத்திட்டு முழுக்க வந்துட்டு விஜய் எதிர்ப்புனாரு. அது மட்டும் இல்லாமல் சில போட்டோஸ் போய் டிஎம்கே கூட போய் உட்கார்றது, அவங்களோட நட்பு பாராட்டுறது, காங்கிரஸ் தலைவர்களை போய் கட்டி பிடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இந்த காஞ்சி காமாட்சி அந்த மடத்துக்கு போயிட்டு சாமி கும்பிடுறது, இந்த மாதிரி போட்டு பல இடங்கள்ல வந்து முன்னுக்கு முரணான செயல்பாடுகளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக நாம் தமிழர் மேலே இருந்த நம்பிக்கை படிப்படியாக அடிபட்டு போய் இப்போ இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு செலுத்திய 4% பேர் இப்போ வாக்கு செலுத்தாமல் போயிருக்காங்க. திரும்ப அந்த 4% வாக்கு செலுத்துவாங்க எப்பன்னா, நீங்கள் அடுத்த இதில் வந்துட்டு சரியான ஒரு பொசிஷனிங்கில் நின்னீங்கன்னா. இனி வந்து நீங்கள் விஜய் அடிங்க, தப்பே இல்லை. இப்போ உங்களுக்கு சாதகமாக அமையும். அது இவ்வளோ நாள் நீங்கள் விஜய் அடிச்சது உங்களுக்கு சாதகமாக அமையாது. ஆனால் சிலர் உங்கள் கட்சியில் இருப்பாங்க, நாகரிகம்லாம் பேசுறது, அருவருக்கத்தக்க விஷயத்தில் பேசுறது, இந்த மாதிரிலாம் பேசி விஜய் அடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு பேக் ஃபயர் தான் ஆகும். விஜய் அடிக்கணும்னா கருத்தியல் ரீதியாக அடிங்க, கருத்தியல் ரீதியான விமர்சனத்துக்கு உட்படுத்துங்க, கொள்கை ரீதியான விமர்சனத்துக்கு உட்படுத்துங்க. அங்கே தான் உங்களோட மாரல் ஹையர் கிரவுண்ட் வந்து கிடைக்கும். அதுதான் நாம் தமிழருக்கு வளர்ச்சியை கொடுக்கும். ஸோ இனியாவது கொஞ்சம் அந்த நிதானத்தோடு மாண்போடு அரசியலை முன்னெடுக்கணும் நாம் தமிழர். அப்படி நடத்துனாங்கன்னா காங்கிரஸோட விஜய் கூட்டணி வச்சிருக்காரு. திரும்ப உங்களுக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ். ஒரு காலத்தில் எப்படி டிஎம்கே அண்ட் காங்கிரஸ் கூட்டணியை வீழ்த்துறதுக்கு சீமான் அவர்களுடைய பேச்சு ஏடிஎம்கேக்கு பயன்பட்டுச்சோ அதே சினரியோ திரும்ப வந்திருக்கு. ஸோ இனியாவது ஒரு முடிவெடுத்து அந்த சினரியோவில் இவங்க பயணப்பட்டாங்க அப்படின்னா திரும்ப ஒரு பவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, திரும்ப ஒரு ஜம்பாக இருக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எடப்பாடி மேபி அதுக்காக வெயிட் பண்ணலாம். ஓகே, இந்த முறை ஆட்சியை நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு உள்ளே போய் உட்காந்தோம்னா அடுத்து ஏடிஎம்கேவோட எதிர்காலம் என்ன வேணாலும் ஆகலாம். ஏன்னா ஏடிஎம்கேவோட பிளேஸ் வந்து டிவிகே ஃபில் பண்ணிடுங்க. எம்ஜிஆருக்கு பதிலாக விஜய்ங்க, அவ்வளோதான். புரியுதா? எம்ஜிஆருக்கு பதிலாக விஜய் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. நம்ம எல்லாமே என்ன நினச்சோம், எம்ஜிஆர் அளவுக்கு விஜய்லாம் பேசியிருக்கோம், வாய்ப்பு இல்லைன்னு தான் நினச்சோம். ஆனால்
ஒரு படி எம்ஜிஆரோடவே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா மேலே வந்துட்டாப்புல விஜயோடைய திரை கவர்ச்சி அவருக்கு பெரிய அளவுக்கு உதவி செய்திருக்கு. ரெண்டாவது விஜயோடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸும் கரெக்டாக தான் ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த மக்கள்கிட்ட கைகூப்பி வணங்கி ஒரு முறை நம்பி வாக்கு போடுங்கன்னாரு. நம்பி வாக்கு போட்டதுக்கு நீங்கள் காங்கிரஸ் கொடியோட போய் உட்காந்துருக்கீங்க. இப்படி பல்ட்டி அடிச்சா அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் உண்மையாக இல்லைன்னு தானே அர்த்தம். சரி. இப்போ நம்பிக்கைக்கு உண்மையாக இல்லாத நம்பிக்கை துரோகிகளுக்கு மக்கள் பாடம் எப்பவுமே புகட்டுவாங்க. அந்த பாடம் உங்களுக்கு போட்டப்படும். பாரிசாலன் கிட்ட தமிழ் தேசியம் அதே போல நாம் தமிழர் கட்சி குறித்து நீங்க எடுத்த நிலைப்பாடு, ஓட்டே போடாம விட்டது, எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணாம, இதை நான் ஒரு பகுதி இருக்கு, நான் அதை கேட்கறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி, திமுக என்ன தப்பு பண்ணி இருக்குது? எதிர்கட்சிக்கு உட்காந்துட்டாங்க. குறிப்பா சிஎம் உட்பட 15 அமைச்சர்கள் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதே போல அதிமுக, இந்த 2 போர்ஷனும் பேச வேண்டியது இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா, திமுகவாக இருக்கிறது தான் தப்பு. சரியா? திமுகவுடைய குணமே இதுதான். அந்த குணத்துக்கு மக்கள் வந்து திமுக மேலே இந்த முறை அதிகமான வெறுப்பை வந்து உருவாக்கியிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களும் வந்து அந்த வெறுப்பை வந்து அப்படியே தான் இருந்தாங்க. எந்த ஒரு மாற்றமும் செய்யலை, எந்த ஒரு இதுவும் செய்யலை. அப்படியே ஒரு மாதிரி திமிராவே திமுக கடைசி வரைக்கும் இருந்துச்சு. அதற்கான பாடத்தை திமுக இந்த முறை மக்களிடம் இருந்து பெற்றிருக்கு. என்ன கொடுமையிலும் கொடுமை என்னன்னா, எனக்கு அது உண்மையான செய்தியாலாம் தெரியல, ஒரு செய்தியாக வந்துச்சு, அப்பாவே தோத்துட்டாருங்க, இனிமேல் நாங்கள் என்னங்க பண்ண முடியும், நாங்கள் வேணால் உங்களை சொல்கிறோம், நீங்கள் வேணால் இருக்கீங்களா, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், அவங்க வரக்கூடாது. யார்? விஜய் வரக்கூடாது, அப்பாவே தோக்கடிச்சிட்டாப்புல, ரொம்ப கஷ்டமாக இருக்கு எங்களுக்கு, நீங்கள் வேணால் ஆட்சி அமைக்கிறீங்களா? யாருக்கிட்ட கேட்டது? யாருக்கு யார் அப்பா, யார் ஆட்சி அமைக்கிறதுக்கு அடுத்து இருக்கிறா? அவர் அப்படிலாம் நடந்ததா தகவல் சொல்றாங்க. அப்படின்னா கூட பொசிஷன் இவங்க தான் பண்ணணும், ஏன்னா இவங்க தான் எதிர்கட்சி. அதுதாங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்களால தனியா பண்ண முடியாது, இன்னொரு பெரிய கட்சி வேணும், நாங்க வேணா உங்களை சிஎம் ஆக்குறோம், நீங்க வரீங்களா? அவன் வரக்கூடாது, ஒட்டவும் ஒட்டாது, அதனாலதான் அவர் போன விடா அப்படின்னு வச்சுட்டாராம். அதெல்லாம் ஒத்துவரா தம்பி, வைங்க தம்பிட்டாராம். இது ஒரு தகவல். எந்த அளவுக்கு விஜய் வரக்கூடாதுன்றதுக்காக இப்படி ஒரு முடிவெல்லாம் கூட எடுத்து அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகுது திமுக, புரிஞ்சுக்கோங்க, அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகுது. ஸோ ஆட்சியை கலைக்காமல் இருக்குமா திமுக? ஒவ்வொரு நொடியும் ஆட்சியை கலைக்கிறதுக்கு எல்லா வழியும் பண்ணுவாங்க. முழு எக்ஸ்ட்ரீமில் விஜயோட ஆட்சியை கலைக்கிறதுக்கு அவங்க இறங்குவாங்க. அதில் ஒன்று தான் துரேந்தர் சீன் ரீக்ரியேஷன். ஏன் நம்ம இடத்துலேருந்து ஆள் அனுப்பி விட்டு உள்ளே போயிட்டு ஆதரவு கொடுத்து போயிருங்க, தேவைப்படும் போது கருப்பாடுகளாம் மாறி வெளியில வாங்கன்னு சொல்லி தான் அனுப்பியிருப்பாங்க. காங்கிரஸ் அவங்க மீட்டிங் கூட போல. காங்கிரஸ் நான் சொல்லல, காங்கிரஸ் வந்து அதோட ஒரிஜினல் நிறமே துரோக நிறம் தான். அது வந்து அது திமுகவுக்கு துரோகம் மட்டும் தான் போயிருக்கு, அதுல எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. இப்ப அடுத்த ஒரு செட்டு போவாங்க. இல்ல அடுத்த செட்டு அவங்களுமே என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. நேற்று ஐயா ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சாங்க, அதுக்கப்புறம் வந்து நிலைப்பாடு எடுக்க முடியாம தான் தடுமாறுறாங்க. அவங்க தடுமாறுவாங்க, நிலைப்பாடு எடுப்பாங்க, ஆதரவு கொடுப்பாங்க. ஆனா அந்த ஆதரவு முதுகுல குத்துற ஆதரவா தான் இருக்கும், அது பேக் ஃபயர் ஆகும். விஜய்க்கு பெரிய அளவு பேக் ஃபயர் ஆகும். இப்ப நம்ம எதிர்பார்க்காத என்னன்னா, ஏடிஎம்கே உடஞ்சிட்டு ஒரு குரூப் வந்து விஜய் கூட போய் சேர போகுதுன்னு சொல்றாங்க. அப்படி போய் சேர்ந்துச்சுன்னா விஜய் தப்பிச்சிட்டாரு. விஜய் தப்பிச்சிட்டாரு. தமிழ்நாடு ஏடிஎம்கே இருக்கிறதே 40-40 அதான், அதையும் உடஞ்சுன்னா ஏடிஎம்கேக்கு மூடு விழா தான். ஓப்பனாக சொல்கிறேன், ஏடிஎம்கே இதோட க்ளோஸ். சரி, டிஎம்கே வேணான்னா ஏடிஎம்கேவுக்கு போட்டிருக்கணும். எங்கே என்ன மிஸ்டேக் நடந்திருக்கு? ஏடிஎம்கே பண்ண தவறுகள் என்னவா பார்க்க? பிஜேபி அலையன்ஸுங்க. நான் உங்ககிட்ட பட் எடப்பாடி பலமுறை சொல்லிட்டே இருந்தேன். எடப்பாடி ஊரூரா சுத்தினாரே பஸ் போட்டுக்கிட்டு எல்லாம். பிஜேபி அலையன்ஸ் உங்களுக்கு மாற்று சக்திங்கிற பார்வையை உங்களுக்கு தராது. நான் தான் திரும்ப அதை சொல்கிறேன். இவங்களுக்கு மாற்று அப்படிங்கும்பொழுது மக்கள் வந்து பிஜேபி மேலேயும் வெறுப்பில் இருக்காங்க, திமுக மேலேயும் வெறுப்பில் இருக்காங்க. நீங்கள் பிஜேபி கூட வச்சுக்கிட்டு திமுக வெறுத்தீங்கன்னா வெறுத்துட்டு போங்க, உங்களோட வாக்குகள் மட்டும்தான் வருமே ஒழிய மாற்றம் இது சரி இந்த கவர்மெண்ட்டை வீழ்த்துவோங்கிற நினைக்கிறவன் பிஜேபியை வந்து ஒரு பாயிண்ட்டாக எடுக்க மாட்டான். அது தமிழக மக்களுக்கு பிஜேபி மேலே இன்னும் ஒவ்வாமை இருக்குது. ஸோ அது ஒன்று. அதுக்கு அடுத்து வந்துட்டு அந்த பிஜேபிக்குள்ளே அண்ணாமலையோடைய உள்ளடி வேலைகளும் அடக்கம் இல்லை இருந்தார். 60 தொகுதி பிரச்சாரம் அவர் பண்ணார். ஆனால் அண்ணாமலையோட எந்த விதமான ஆதரவு இணையதள பக்கங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சட்டிலாக வந்துட்டு இந்த முறை வந்து அதிமுக வாக்கு போடாதீங்கன்னு கூட பிரச்சாரம் பண்ணதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ணாமலையே ஓரம் கட்டிட்டாங்க, அதிமுக வாக்கு போடாதீங்கிற ஒரு சைட்லைன் பிரச்சாரமும் இருந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படின்னா என்னென்னா, அவங்க கட்சியோட வாக்குகள் எல்லாத்தையுமே அதிமுகவுக்கு வரல. இது வந்து நீங்கள் கலர் ரிப்போர்ட்லாம் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணிடலாம். பிஜேபி வந்து ஏடிஎம்கேக்கு இந்த முறை முழு சப்போர்ட்டாக இல்லை. அதுக்கு மெயின் ரீசன் இப்போ இருக்க பிஜேபி வளர்த்துறது அண்ணாமலை இல்லையே நம்ம சொல்ல முடியுமா? ஆமாம். அப்போ அண்ணாமலை நீங்கள் ஓரம் கட்டுற ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கிட்டு பிஜேபிக்குள்ளே வந்தால் அது எப்படி அந்த கட்சியோட கட்டமைப்பு எப்படி உங்களுக்கு வேலை செஞ்சுருக்கும்? ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து
இந்த முறை ஏடிஎம்கேவை முதுகுல குத்திட்டாங்க. சரி. இதெல்லாம் மனசுல வச்சு தான் நான்லாம் ஆரம்பத்துல இருந்து சொன்னது என்னன்னா, ஏடிஎம்கே இந்த முறை தனியா கூட நின்றுட்டு போங்க. ம். ஏடிஎம்கே அண்ட் பாமகவே போதுமானது. ம். நீங்க வந்து ஒரு மாற்றம்னு சொல்லி நின்றுலாம். ம். டிஎம்கேக்கு பதில். ஆனா நீங்க வந்து ஒரு யாருமே நம்ம கூட வரல. நான் கணிச்சது என்னன்னா, ஏடிஎம்கே அண்ட் என்டிகே அலையன்ஸ் மட்டும் ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா என்டிகேல இந்நேரம் அதிகாரத்துல உட்காந்துருப்பாங்க நிறைய பேர். நான் அதனால தான் நான் முன்கூட்டியே நான் சொல்லிட்டேன், இந்த தேர்தலில் வந்து அதிகாரத்துக்கு போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு, அதிர பாதாளத்தில் விழுறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு மனசுல கணிச்சேன். ஆமா. அதை நான் சொல்லிட்டே இருந்தேன். அது அப்படியே நாம் தமிழருக்கு பொருந்துச்சு. ஏடிஎம்கே என்டிகே கூட்டணி வச்சிருக்கணும். கூட்டணி வச்சிருந்தா தான் இந்த முறை நாம் தமிழர் தப்பிச்சிருக்கோம். ம். இப்ப அது வைக்காதனால இப்ப நாம் தமிழருக்கு ஒரு பெரிய பேக்ட்ராப் ஏற்பட்டிருக்கு. இப்ப பாருங்க, அவங்களே என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, இந்த முறை குறைஞ்சபட்சம் நம்ம 10 தொற்றுவோம்னு நினைச்சிருப்பாங்க. அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. ஆனா அவங்களோட வாக்கு வங்கியில பாதிக்கு பாதி அவங்க இழக்கிற அளவுக்கு அவங்க போயிருக்காங்கன்னா, அதுக்கு காரணம் நீங்க இந்த பாலிடிக்ஸ்ல சைட்லைன் ஆயிட்டீங்க. இந்த முறை ம். சம்பந்தமே இல்லாம போயிட்டீங்க நீங்க. ம். அந்த சம்பந்தமே இல்லாதது நீங்க என்ன நினைச்சிட்டீங்க, விஜயை போட்டு அடி அடின்னு அடிப்போம் அப்படின்னு. ஆனா விஜயை போட்டு அடி அடின்னு அடிக்கிறது மக்கள் எவ்வாறு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ம். டிஎம்கேக்கு நீங்க வேலை செய்றீங்கிற மாதிரி எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் தமிழர் எல்லாரும் அப்படிதான் பார்த்தாங்க. கிரவுண்ட் ரியாலிட்டி அதுதான். அதை நீங்க ஒத்துக்கலைனாலும் அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ம். கிரவுண்ட் ரியாலிட்டி அதுதான். அப்படிதான் பார்த்தாங்க. உங்களை பி டீம் தான் பார்த்தாங்க. அதனால தான் சொன்னா திமுக கிட்ட கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, விஜய் கிட்ட கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொன்னோம். இல்லைங்க, ம். விஜய் எல்லாருமே கான்சென்ட்ரேட் பண்ணாம விட்டதுனாலதான் இந்த விளைவுன்றாங்க. அதுல நாம் தமிழராவது அந்த இங்க போர்ஷன் பாருங்க, எடுத்தாங்கல்ல. இங்க பாருங்க, டிஎம்கே விஜய் மேல கான்சென்ட்ரேட் பண்ணாமலாம் விடல. டிஎம்கே வந்து அவங்க ஒரு வேற ஸ்ட்ராட்டஜி, நம்ம டைரக்டா அடிச்சோம்னா விஜய் இன்னும் கொஞ்சம் ரீச் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அது ஒரு சைட்லைன் ப்ராஜெக்ட் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைட்லைன் ப்ராஜெக்ட்டை வந்து இப்ப நாம் தமிழர் கட்சி பண்ண மாதிரி மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இதுதான் நடந்திருக்கு. இந்த ப்ராஜெக்ட் ஏதோ நாம் தமிழர் கொடுத்த மாதிரி பேசினீங்க. அப்படிதான் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைங்கிறத நீங்க இப்ப அடுத்து ப்ரூவ் பண்ணி ஆகணும். அடுத்து நீங்க இன்னும் உண்மையா நின்று கத்தி கதறி ப்ரூவ் பண்ணுங்க. வேற என்ன பண்ண முடியும்? இப்ப அதான் நடக்கும். இப்ப ஆனா அதுக்கு சாதகமான இயற்கை திரும்ப உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குது. காங்கிரஸை கொண்டு வந்து விஜயோட சேர்த்து விடுது. ஸோ இப்ப அடிக்கலாம். நீங்க அடிங்க, தப்பே இல்லை. ஏன்னா இப்ப வந்து விஜய் யாரு? முதலமைச்சர். சரி. இப்போ ஒரு முதலமைச்சரை நீங்க போட்டு விமர்சிக்கிறது போறது, அதுல ஒரு காட்டமான விமர்சனங்கள், அதாவது அப்படின்னு சொல்றேன், மரியாதை தவறி நீங்க செய்யற எந்த விமர்சனமும் எடுபடாது. அதான் சொல்றேன், மரியாதை தவறி ஒரு அநாகரிகமான விமர்சனங்களை நீங்க முன்வைக்கும் பொழுது அந்த விமர்சனங்கள் மக்கள் மனதில் வந்து பதியாது. உங்களை வெறுப்பா பார்த்துட்டு ஒதுங்கிடுவாங்க. இதுதான் நடக்கும். அதனால நாகரிகமான விமர்சனங்களை நச்சுன்னு எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு காங்கிரஸோட கைகோத்திருக்கக்கூடிய விஜய்க்கு வந்து பெரிய பலவீனத்தை நாம் தமிழரால் ஏற்படுத்த முடியும். அது மட்டும் இல்லை, கூட்டணி இல்லாமல் இனி அரசியல் எதிர்காலத்தை தமிழ்நாட்டு அரசியலில் சாத்தியப்படுத்த முடியாது. தன்னிச்சையாக நம்ம பெரும்பான்மை வருவோம்னு நீங்கள் கனவு கண்டுகிட்டு இருப்பது உங்களுடைய கேடர்ஸை பெரிய அளவுக்கு சோர்வுக்குள்ள தள்ளிரும். புரிஞ்சுக்கோங்க. இதை தான் நான் சொல்கிறேன். கூட்டணி போய் தான் நீங்கள் இந்த மாதிரி தமிழ் தேசியத்தை நிலைநாட்ட முடியும். குறைஞ்சது தமிழ் தேசியத்துக்குன்னு ஒரு 5-6 எம்எல்ஏவை நீங்கள் உருவாக்கி எடுக்கிறது தான் தமிழ் தேசியத்தை பாதுகாக்கிறதுக்கு உங்கள் கட்சினால் செய்ய முடிஞ்ச விஷயம். முதலமைச்சர் ஸ்டாலினே தோல்வி அடைந்ததும் அவர் உட்பட 15 அமைச்சர்கள் தோல்வி அடைந்ததும் எப்படி பார்க்குறீங்க? என்ன அது? அதாவது வாக்கு எண்ணிக்கை தொடக்கத்திலிருந்தே அவர் பின்னடைவில் வந்துட்டார். என்ன நடந்ததா பார்க்குறீங்க? இல்லை, அதுதாங்க ஒரு அலை. திமுக எதிர்ப்பு அலை இந்த முறை உண்மையிலே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அமைச்சர்கள்லாம் அது வந்து அதை வந்து ரொம்ப அழகா அறுவடை பண்ணவர் விஜய் அவர்கள். திமுக எதிர்ப்பு அரசியல அவ்வளோ அழகா அறுவடை பண்ணிட்டார் அவர். அப்படிதான் நம்ம இதை பார்க்கணும். ஸோ அந்த திமுகவை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அடிச்சாங்களோ அந்த கட்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு ஸ்டேபிளா வாக்குகளை தக்க வச்சுட்டாங்க. திமுகவை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் விஜயை கான்சன்ட்ரேட் பண்ண கட்சி நாம் தமிழர். அது மட்டும் தான் குறைஞ்சிருக்கு. இப்போ ஏடிஎம்கே வந்து குறைஞ்சிருக்கு. சீமான் அண்ணன் விஜய் எங்க கான்சன்ட்ரேட் பண்ணாரு? ஒரு கட்டத்துக்கு மேல தம்பி விடுங்க, தம்பி போயிட்டு அவர் விட்டு போனாலும் ஃபேஸ் வேல்யூ யாருக்கெல்லாம் இருக்கும் அந்த கட்சியில். இப்போ செகண்ட் லீடர் இருக்கார்ல, ஒரு கட்சிக்கு செகண்ட் லீடர் இருக்காரு. செகண்ட் லீடர் வந்து போட்டு அடிச்சுட்டே இருந்தால் அப்புறம் என்ன ஆகும்? ஸோ அது பெரிய மைனஸ் ஆயிடுச்சு. அது பெரிய மைனஸ் தாங்க. அது பெரிய மைனஸ் தான். அதனால தான் நாங்கள் சொன்னோம். ஏன்னா ஒரு அன்ப்ரூவன் லீடராக இருக்கக்கூடிய ஒரு நபரை வரதுக்கு முன்னாடியே போட்டு அடிக்கும்போது மக்களுக்கு அவர் மேலே அனுதாபம் வந்துடும். இது சிம்பிள். இப்போ விஜய் வந்து அனுதாபத்தை நோக்கியே போறாரு அரசியலில். அவர் ஒன்றும் கருத்தியல் பேசல, கொள்கை பேசல, கோட்பாடு பேசல. புரியுதுங்களா? அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? என்னை நம்புங்க, எனக்கு வாய்ப்பு கொடுங்க, உங்க குழந்தைங்கள்லாம் போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் பேசுங்க, இதெல்லாம் பேசிட்டாங்க. இதுதான் அப்படிதான் பேசி எல்லாம் விசில் அடிச்சு இது பண்ணி கடைசியில் இன்னைக்கு எல்லாரும் வந்து ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் விஜய்க்கு அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த நம்பிக்கை இப்போ தளர ஆரம்பிக்கும். இப்போ இருந்து அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக தளரும். காங்கிரஸோட நிற்கும் போது கொஞ்சம் பேருக்கு தளர்ந்துருச்சு. புரியுதுங்களா? காங்கிரஸோட நிற்கும் போது நிறைய பேர் நம்பினாங்க காங்கிரஸோட போக மாட்டாரு, அவரும் ஒரு தமிழர் தானே, அவர் கொஞ்சம் உணர்வு இருக்குன்னு அந்த நம்பிக்கையெல்லாம் இருந்துச்சு. ஒரு சரி பார்ப்போம் அப்படின்னாங்க. இந்த இல்லைங்க, பிஜேபியோட போக முடியாது, பிஜேபி கூட இருக்கிற ஏடிஎம்கேவோட போக முடியாது. சரி, அதே போல 2 கட்சிகளும் வேண்டாம், அதுக்கு மாற்று நானுன்னு சொன்னாரு. ஜெயலலிதா என்ன? சோ அவருக்கு ஆப்ஷன் இப்போதைக்கு காங்கிரஸோ விடுதலை சிறுத்தையோ கம்யூனிஸ்டோ அவங்க எதிர்பார்த்தவங்க. இவங்களை எல்லாம் எதிர்பார்த்தது ஏற்கனவே. நீங்க காங்கிரஸை தவிர்த்து விட்டு நீங்க விடுதலை சிறுத்தைகள் இந்த மித்த கட்சிகளை நீங்க கூப்பிட்டு இருந்தா கூட
உங்கள் மேலே பெரிய அளவுக்கு விமர்சனம் வராது. ஆனால் நீங்கள் காங்கிரஸை கூப்பிட்டுட்டீங்க. இப்போ காங்கிரஸை கூப்பிட்டதுனால ஒரு உங்களை நம்பின ஒரு பெரிய செக்ட் வந்து இப்போ உங்களை விட்டு விலக போகுது. விலக போகுது. ஓட்டு அந்த மக்கள் போட்டவங்களா? போட்ட ஓட்டு விலகும். நீங்கள் வேணால் பாருங்கள், சப்போஸ் இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா விஜய் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற இடத்துக்கு வருவார். திருச்சி கிழக்குல சொல்கிறீங்க? இடைத்தேர்தல் அங்கே இல்லைங்க, நான் ஆட்சி கலையுங்க. நீங்கள் ஆட்சி கலையாதுன்னு எப்படிங்க நம்பிட்டு இருக்கீங்க? எங்க ஒரு வருஷமாவது அவங்க இருக்கட்டும், இப்போ எல்லாம் புது முகங்கள். சரி, ஒரு வருஷம் எனக்கு தெரிஞ்சு 35 வயசு கீழே, மேக்ஸிமம் 35 வயசு கீழே 23-25 பேர் இருக்காங்க. அதுல எப்படி 5ல இருந்து ஒரு 7-10 பேராவது முடிச்சுட்டு வருவாங்க. எனக்கெல்லாம் தெரிஞ்சவங்க கூட உள்ள போய் ஆயிருக்காங்க. அவங்களுக்குலாம் வாழ்த்துக்கள் தான், நான் ஒன்றும் குறை சொல்லலை. பட் நீங்க ஆனது வந்து எதனாலனா உங்க மேல மக்கள் அதீத நம்பிக்கை வச்சு தான் உங்களை கொண்டு வந்திருக்காங்க. அந்த நம்பிக்கையை நீங்க உடைக்க மக்கள் உங்களை தூக்கி போட்டுருவாங்க. இவ்வளவுதான் விஷயம். இவங்க என்ன சொன்னாங்க, தான் அப்பவே சொன்னமேட்டு வந்துருவாங்க, முடிஞ்சுது. இப்போ இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இன்கேஸ் நம்ம இங்கே உள்ள நடக்கிற அந்த அதிமுகக்குள்ள பிளவு இதெல்லாம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதிமுக இதோட முடிஞ்சிடும். அதிமுக முடிஞ்சிருச்சுன்னா டிவிக்கு வந்து அதிமுக இடத்துல உட்காந்துரும். டிஎம்கே வந்து அடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்போசிஷனாக நின்றுவாங்க. ஸோ இது அடுத்த சில வருடங்கள் இந்த ரொட்டேஷன் ஓடும்.